கருப்பசாமி திருமணமாய் முருகனுக்கு அடிவார கண்ணறில அடிவாரத்து கருப்பனாக அன்புதித்த கருப்பசாமி வாசுதேவன் அல்லறில அடித்தார கருப்பனாக கருத்தன் திருமணம் முருகப்பெருமானுக்கு காவலாக அடிவாரத்தின் கருப்பனா ரெண்டாம் மண்டலுக்கு மேல அடிவாரத்து கருப்பனா தெற்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா எங்க வாசுதேவனில் எங்க ஐயா வடக்க பார்த்து இருக்கிறேன். ஊரை காத்து தெய்வம் அதான் ஊருக்கு தெற்க வடக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஊர் மக்கள் கூட வடக்க தானே இருக்காங்க. ஆமா ஐயா பட்டி தோர கருப்பசாமி
முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் பேய் படைகளும் பூதக்கணங்களுமாக கொலவிரங்க வரும் பொழுது கைலாச வாசல்ல ஆண்டவன் பகவானுக்கு கம்பருவர் கிருடகாந்தர் அகத்தீஸ்வரர் குலத்தீஸ்வரர் அழகுகளை கொற்ற மாமோனிகள் ஷோல ஆமா 33 கோடி தேவராதி தேவரோடு 48,000 கோடி ரிஷிமார்களோடு ஆண்டவன் பகவான் இருக்கும் பொழுது தேவாதி தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் வணங்குறார்கள். எப்படி வணங்குறாங்க? காலையில எழுந்துருச்சு என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சோன்னு என்னென்ன பண்ணணும்? நீ காலையில கேட்ட நேரத்தே விபரீதமா நடக்கக்கூடியது, அதனால உன்னை சும்மா விட்டுட்டேன். சும்மா விட்டுருக்கு. ஆமா, வாழை சுருட்டி பேக்குள்ள போட்டுட்டு எடுப்போம். அதாவது ஆமா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் காலையில. இல்லன்னா பிறகு இந்த சாயங்காலம் படப்புக்கு கிராய வெட்டியில வாழை வெட்டி 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 உள்ள ஓட்டுறேன். கத்தி நல்லா கூர்மையா தான் வச்சிருக்காரு. அப்படித்தான் நிறைய பேர் அடைகிறாங்க. ஆமா, அங்க இருந்து இப்படி வேணும், ஒண்ணு இங்க இருந்து கத்தி ஏறுங்க தான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, மரத்துல ஏறுங்க. ஆமா, ஆமா, இல்லைன்னா மரத்தை சாச்சி போடுங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது தேவாதி தேவர்கள் மூவர்கள் எவ்வளவு பெண்கள் அனைவரும் சேர்ந்து அப்படி இருக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்திருத்து குளித்து தானம் செய்து கோலவர பட்டி கட்டி பகவானை நினைத்து வெஞ்சாத்திரம் அணிந்து அந்த பகவானுக்கு 6 கால பூஜைகளை செய்து வருகிறார். சில விதமாக செய்து வருகிறார்கள். தெரியுமா? ஆட்டம் பாட்டம் மேலதாளம் எல்லா ஆண்டுகளும் பகவானுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி எப்படி நினைக்கிறது தெரியுமா? என்னை ஆண்டவன் தேவரும் ஆதிசக்தி பார்வதி இருக்கக்கூடிய வேலையில் இல்லை என்ன செய்யவா? சரியா வருவா, கட்டி வெள்ளம் மாறுவா, லட்சுமியா வருவா, நம்பியம் வருவா, ஏனகை வருவாளா, ஏனகை வருவாளா, பெருநடனம் எங்கய்யா? ஆமா, பெருநடனம். என் மகனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டீங்களா? ஆமா, அவர் அம்மையா வருவானா, பெருநடனம் ஆடுவானா, 6 கால பூஜையாது
கைலாச வாசலில் இருக்கும் பொழுதும் தேவாதி தேவர்கள் மூவர்கள் அனைவரும் சேர்ந்து பகவானுக்கு பாரிசார மலரிடத்து பகவான் பூஜை செய்கிறார். அள்ளி மலர் பறித்தார் அருணார் பூஜை செய்கிறார். செவ்வரளி மலர் பறித்தார் சிவனார் பூஜை செய்து வருகிறார். அது மட்டுமா பகவானுக்கு சரஸ்வதி வருவாய், சங்கீதம் பாடுவாள், லட்சுமி வருவாய், நம்ம கீதங்கள் பாடுவாள், மேனகை வருவாள், மிருதங்கம் போடுவாள். ஆமா, ஊர்வசி வருகிறார், உல்லாசமாக அடைகிறார். ஆமா ஐயா, நாரதர் வருவார், நாட்டு செய்திகள் சொல்லிடுறார். குண்டோதரன் வருகிறார், கொடை ஒழுங்காக பிடிக்கிறார். ஆமா, இப்படியாக 6 கால பூஜையில் இருந்து அனுதினம் நகராமல் ஆண்டவன் பகவானுக்கு பூஜை செய்து வரக்கூடிய நாளையிலே ஆண்டவனாகிய பகவான் இந்த சாரா வரம் பெற்றவர்கள், சிரஞ்சீவி பட்சம் பெற்றவர்கள் அவனை வணங்குவதில் அருமை பெருமை ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதனால அவங்க பாட்டுல வராங்க, பூஜையை பண்ணுறாங்க, போறாங்க. சும்மா ஓ நம சிவாய, ஓம் சிவாய நமக அப்படிதான் சொல்லுதாங்க. வேற ஏதாவது சொல்லுதாங்களா? அதனால நம்ம உயிரில 14 உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இரவு முதல் யானை வரை எண்ணீரங்கா ஜீவராசிகளுக்கு பட்டினில்லாமல் வெளியிழக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என விதமாக படைத்தார் தெரியுமா? என படைத்த தேவ உலகமெல்லாம் படைத்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினில்லாமல் நாமல் வழியிழக்க வேண்டும். ஆமா, அதாவது ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிரினங்கள் 6 அறிவுள்ள உயிருக்கும் வழியிழக்கம் 84 கோடி சிவராசிகள். ஆமா, அதாவது இன்னாருக்கு இல்லைக்கு இவ்வளவு இறை என்றும் இன்னைக்கு ஆளாக்கு அரிசி சாதம்னா ஆளாக்கு அரிசி தான்.
ஆமா 2 இட்லினா 2 இட்லி தான், அதுக்கு மேல ஏற்காது. யாருப்பா சாப்பிட்டா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதாவது மணியளவுக்கு அதாவது ஆமா இட்லி வேற பூரி வேற பொங்கல் வேற அடப்பாரு. ஆமா நம்மளால நம்ம வயிற்று எது ஏற்றுமோ அதுதான் அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அது சொல்லு. ஆகையால ஆண்டவன் சிவபெருமான் அப்படி வரும் பொழுது பார்வதி பகவானிடத்திலே அழைக்கும்படி எடுத்துக் கொடுக்கிறார். ஆண்டவன் பகவான் 14 உலகத்திலையும் பட்டினில்லாமல் வெளியிருந்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமாக படியிலிருந்து வருகிறார் தெரியுமா? எல்லா நாளினத்தினும் எடுத்து அவன் ஆட்டோ கடையாளந்து ஆட்டோ கடையாளந்து கொடுக்க அவளோ இறையிழந்து வருகிறார் பாருங்க. அடை இறையிழந்து வரும் பொழுது பகவான் வரியிறக்க வந்து 8 நாள் ஆகிறது. ஆமா பார்வதி பகவானை தேடிக்கொண்டு எப்படி எப்படி இருக்கிறார்? அந்த பார்வதிய கணவரை தேடுதான். இன்னைக்கு வீட்டை விட்டு போற மனுஷன் காலையில போறாரு, சாயங்காலம் ஆயிட்டுனா இருட்ட போது நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துடுவாரா? வீட்டுக்கு வர மாட்டார. காலையில எழுந்திரிச்சு வாரம் அவன் எப்பா திருத்தருவா சுத்தி என்ன வறுக்கக்கூடியத பார்க்கணும், வரி இழக்கக்கூடியதுக்கு வரி இழக்கணும். எந்த தோப்புக்கு? ஆமா இப்ப பைக் இருக்குல்ல, பைக்ல ஏத்திக்கலாம். பிடிக்கிற அளவுக்கு ஏத்திட்டு போக வேண்டியதான். ஆகையால ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்வதி கைலாசத்துல அந்த காலத்துல எதிர்பார்த்து இருக்க. ஆனா இப்ப உள்ள பெண்கள் வீட்டை விட்டு போற ஆம்பளை யாராவது எதிர்பார்க்காங்களா?
ஆமா தொட்டுக்கு எதிர்பார்க்காங்க. சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா வேலையை போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வருவான். சரி. சம்பளத்தோட வரானா இல்ல கூட 2 பேரும் கூட்டிட்டு போறதுல சாத்தி சாஞ்சு வரானான்னு தெரியாது. 2 பேருக்கு தோல் கமிச்சு 2 பேரும் ஆள் வராங்களே எனக்கு தெரியாது. ஆமா அப்படியும் நினைக்க வேண்டியதா இருக்குல்ல. ஆகையால பார்வதி எப்படி எதிர்பார்த்து இருக்கிறாள் தெரியுமா? எப்படி எதிர்பார்த்தா என மகமயப்பா வருவாரென்று மகமயப்பா வருவாரென்று பார்வதி இருக்காள். ஈசனப்பா வருவாரென்று ஈஸ்வரியாய் பகவானை எதிர்பார்த்து பார்வதியாய் இருக்காள். பார்வதி பகவானை தேடிக்கொண்டு கைலாச வாசல்ல பகவான் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து ஆமா. அப்படி எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அந்த பிரம்மலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பிரம்மதேவன், ஆமா, விஷ்ணு பரமாத்மனுடைய மகன் பிரம்மதேவன், ஆண்டவன் சிவபெருமானுடைய பக்தன். அவன் சிவபக்தன். சிவனா? ஆமா ஆமா ஐயா, ஆமா, நல்லா இருக்கேன். சிவனாருடைய பக்தன் அல்லவா? அந்த சிவனாரை பார்ப்பதற்காக காலையில் எழுந்தொழித்து குளித்து தானம் செய்து கோலவர வட்டுக்கள் கட்டி பகவான் நினைத்து வெள்ளாத்திரம் அணிந்து பூஜை செய்வது அவருடைய வழக்கம். ஆமா. அப்படி வழக்கமாக இருந்தவுடனே ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு போய் இன்று நம்ம மாமாவையும் அத்தையும் நாம போய் பார்க்கணும். ஆமா. அப்படி நினைத்து அது காலையில் எழுந்துரித்து குளித்து தானம் செய்து விதமாக வருகிறார்கள் தெரியுமா? என பிரம்மதேவன் காலை எழுந்துரித்து நல்ல தானம் செய்து தமிழை அன்னதரனான ஈஸ்வரனை மனதில் செய்து ஆரான பிரம்மதேவன் கைலாசம் போகணும். கையில் வீசி
பிரம்மதேவன் கைலாசம் வரக்கூடிய அந்த பிரம்மதேவனுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு 5 தலை உண்டு. ஆமா, அதாவது நம்மளை படைத்த பகவானுக்கும் 5 தலை, 5 சிரசு. அதே போல பிரம்மனுக்கும் 5 சிரசு. ஆமா, அப்படி 5 சிரசு இருப்பதினால இந்த விஷயம் பார்வதிக்கு தெரியாது. அவ என்ன நினைக்கிறா, நம்ம கணவர் பகவானுக்கு தான் 5 சிரசு இருக்கிறது, 5 முகம் கொண்டிருக்க. பிரம்மனுக்கு 5 முகம் இருப்பது அவளுக்கு தெரியாது. ஆனா பார்வதி பகவானை எதிர்பார்த்திருந்தாலே, அதே நேரத்தில் ஆண்டவராகிய சிவபெருமானை பார்க்க அந்த அழகு பிரம்மதேவனானவள் எப்படி வருகிறான் தெரியுமா? இல்லை அண்ணம் போல அண்ணம் போல அவர் தலையை குனிஞ்சு கையெழுத்து வணங்கி ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக அப்படி என்று சொல்லிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார். ஆனா பார்வதி தூரத்து பார்வைக்கு கண்ணுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? நம்ம அத்தான் பகவான் கடவுள் தான் வருகிறார் என்று நினைத்தார். ஆஹா, 8 நாளுக்கு அப்புறம் நம்ம அத்தான் பகவான் வந்துட்டாரு அப்படி நினைத்து வந்த பார்வதி என்ன பண்றா? அதனால அத்தான் பகவான் வருகிறார் என்று நினைத்து பார்வதி குடுகுடுன்னு ஓடி வந்தா பாருங்க. எதுக்கு வர? பாத பூஜை செய்வதற்கு. ஆமா, என்னப்பா மைக்கெல்லாம் அமர்த்திட்டு ஓடியாரா? அதாவது வீட்டை விட்டு வெளியில வீட்டு வர ஆம்பளைங்க அந்த காலத்துல
காலத்துல வீட்டு வாசல்ல தண்ணி வச்சிருப்பாங்க, காலை கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. ஏன் தெரியுமா? ஆம்பளைங்க ஒரு இடத்துக்கும் போவாங்க, பல இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆமா, நான் எங்க போறேன் அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, நல்லா தண்ணி கிடைக்காது. எத்தனை சுடுகாட்டு போறியோ, போற இடத்துல எத்தனை பேர் இழுத்துட்டு வரையோ யாரு கண்டா? பக்கத்துல போக வேண்டியிருக்கு, அங்க போயிட்டு அப்படி சுத்திட்டு வர வேண்டியிருக்கு. அது கடைசி அங்கதான் போற சீக்கிரம். அந்த வழியெல்லாம் போயிட்டு வந்தா கால கழுவி தண்ணி கிடைக்காதுல்ல. ஆமா, வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கு, அதனால கால கையெல்லாம் கழுவிட்டு உள்ள வருவாங்க. அப்ப செம்பல தண்ணி வச்சுட்டு எதிர்பார்த்து இருந்தாங்க. இப்ப வீட்டுக்கு முன்னால நல்லி வச்சாச்சு. மனுஷன் வந்து கழிட்டு வந்தா வலிக்கிட்டு கழிட்டு வராது, இல்லைன்னா உள்ள போனா போறாரு அப்படியே பேரலாம். ஆமா, ஆகையால பார்வதி பகவானுக்கு பூஜை செய்வதற்காக தங்க தாமரை எடுத்து நீர் எடுத்து வருகிறார். அங்க இருந்து வந்தா பாருங்க, பார்வதி பகவானுக்கு தாம்பரத்தை வைத்து புனித நீர் புஷ்பங்களை எடுத்து வைக்கிறார். பிரம்மன் பார்த்தார், நமக்கு அத்தை இல்லையா, நம்ம அத்தையே நமக்கு பாத பூஜை செய்ய வராங்க தெரியலையே, நம்ம மருமகள் இப்படி வந்துட்டாரே, வந்துட்டோமே அப்படின்னு நினைத்து பிரம்மனானவர் தலை முடிஞ்சபடியே நிற்கிறார். அதே நேரத்துல பார்வதி நம்ம அக்கா பகவான் ஏன் பாதத்தை கொண்டு வந்து தாம்பலத்துல கால வைக்கல தெரியலையே அப்படின்னு ஏறிட்டு பார்த்தார் பாருங்க. அங்க நிக்கிறது பிரம்மதேவன் நிக்காரு. பார்த்தா அவளுக்கும் வெக்கப்பந்தெடுத்தும் அசிங்கமா போச்சு. ஏன் தெரியுமா? கணவனுக்கு செய்த பூஜைய மருமகனுக்கு செய்ய வந்துட்டு மருமகனும் மகனும் ஒன்று அல்லவா? ஆமா, மருமகனும் ஆமா, ஆம்பளை பிள்ளை வீட்டுல பொண்ணு எடுத்தா மருமகன் தான் அந்த வீட்டுக்கு மகனா இருக்கணும். இப்ப வர நேரத்துல மருமகளும் மாமியாரும் மாமனாரும் சோழிய முடிக்க வைப்பாங்க. சொத்து இருந்தாலும் சீக்கிரம் அமைக்கலாம்ல. நம்ம வீட்டுல மாமனார் வேணும், மாமியார் வேண்டாம், முருகேஸ்வரர் வேண்டாம். ஏன்னா முருகேஸ்வரி வந்து குணம் காணாது, அப்பட்ட வேறுதான் முருகன் வேறு, குணவாகம் பூரா எசைக்காத்தா பேரு குணம். அதனால அது குணம் அப்படியே மாறி போச்சு. நம்ம இருக்கவங்க வசமா தீயப்படுத்தி போட்டாங்கப்பா, எடுக்க முடியல. ஆமா, ஓட்டை தீ மூட்டி விட்டது. ஆமா, பார்வதி வெக்கப்பட்டு தலைமுடிந்து செத்துறாள் அல்லவா? மருமகன் பிரம்மனுக்கு ஒண்ணுமே ஓடல. ஆஹா, நம்ம அத்தை நமக்கெல்லாம் பூஜை செய்ய வந்து விட்டார்கள், இது யார் வேலை தவறு என்று தெரியவில்லையே அப்படி நினைத்து ஆண்டவனாயும் சிவபெருமானாய் இருக்கும் மறு நேரத்திலே பிரம்மன் பிரம்மலோகம் சென்று விட்டார். இந்த பார்வதி என்ன வருதான் தெரியுமா? அதே சிந்தனையில உட்கார்ந்து நம்ம என்ன இருக்கு, என்ன செஞ்சோம், நம்ம இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாம்பம் செய்ய போனோம், நம்ம கடவுளையே நம்மகிட்ட சொல்லல. 5 தலை இருப்பத கடவுளையே நம்மகிட்ட சொல்லல. அப்படியே சொல்லல. வரட்டு இன்னைக்கு பகவான் ஒரு முகமா போனோம்னா முடியாது. பார்த்துக்கலாம். அதனால ஆண்டவன் சிவபெருமானை எதிர்பார்த்து எப்படி இருக்கிறார் தெரியுமா? என்னை ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியோ என்ன செய்யோ ஆண்டவ பகவான இருக்கான். பகவானை எதிர்பார்த்து பார்வதியா இருப்பான். எதிர்பார்த்து ஈசனை
செய்யல வாங்கள் என்று கேட்கல மரியாதை செய்யல ஆண்டவ மகமான அத்தா வாராரா அத்தா அவர் வாட்டில வராரு ஆமா போன மனுஷன் 8 நாள் கழிச்சு திரும்பி வர்றதுனால தானே இப்படி ஒரு காரியம் நடந்தது அப்படி நினைச்சு கோபத்துல இருக்கா பார்வதி அந்த பகவான கூட பார்க்காத மாதிரி உட்கார்ந்து பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா வார்த்தை வந்து சொல்ல கேளு அடியெல்லாம் பகவானுக்கு பகவானுக்கு பாதபூஜை செய்யலைய பார்வதி பாதபூஜை செய்யலைய நானும் படியிலிருந்து கைலாசம் வாரனே படியிலிருந்து பகவானுக்கு எப்போதும் போல எனக்கு யாமா பூஜை செய்ய வரல இறைவா நான் பூஜை செய்வதெல்லாம் பிறகு நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் என்னுடைய சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைங்க ஏ பார்வதி உனக்கு என்ன இப்ப சந்தேகம் கைலாசத்துல ஒரு தவறு நடந்து விட்டது அப்படி என்ன தவறு நடந்து தெரியுமா அதற்கு நான் கேட்கும் கேள்விக்கு முதல் பதில் சொன்னால்தான் நான் நடந்த தவறை சொல்ல முடியும் பிரம்மனுக்கு 5 சிரசு 5 முகம் 5 தலை இருப்பது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா சொல்லுங்க பகவானே உண்மைதானா அப்ப உங்களுக்கு என்ன சிரசு எனக்கும் 5 சிரசு படைக்கும் எழுதி கொண்ட பிரம்மனுக்கும் 5 சிரசு இறைவா அதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல ஏன் சொல்லல பார்வதி உனக்கு எல்லாமே தெரியுமா பார்வதி ஆமா எல்லாமும் தெரிஞ்சவே ஆதி பராசக்தி எனக்கு தெரியாது என்ன அது உண்மைதான்ப்பா கேட்டது தப்புதான்ப்பா அதாவது அம்மா பார்வதி பிரம்மனுக்கு 5 சிரசு இருப்பது உனக்கு தெரியும் என்று நான் நினைத்தேன் இல்லை இறைவா இதுவரைக்கும் நான் நான்முகன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆமா அதனால இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு செய்யும் பாத பூஜையை அந்த பிரம்மனுக்கு நான் செய்ய போறேன் தவறுதானே மகனும் ஒன்று அல்லவா கணவனுக்கு செய்யும் பூஜையை கண்ணன் மகனுக்கு நான் செய்யலாமா பார்வதி நீதான் பூஜை செய்யலையே அதனால தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு தெரிந்து செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது ஆமா தப்பு நினைச்சா தப்புதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தவறு செஞ்சோம்னா அது பெரிய தப்பு அதனால ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார் அல்லவா பார்வதி அதனால ஒரு பிரச்சனை இல்லை ஒண்ணுமில்லை தெரியாம நடந்த தவறு தானே அப்படி என்ன ஆண்டவன் சொன்ன உடனே பார்வதிக்கு மனசுல புரிந்து போச்சு சொன்னா பாருங்க இறைவா இந்த பாருங்க இந்த சத்தியான பார்வதிக்கு ஒரு வித்தியாசம் தெரிந்தாக வேண்டும் பிரம்மன் யாரு பகவான் யாரு கண்ணன் மகன் யாரு கடவுள் யாரு எனக்கு 5 தலை ஒரு போல இருப்பதினால வித்தியாசம் தெரிய மாட்டேன் ஆகையால எனக்கு நீங்க ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் இருக்கு பார்த்தீங்களா ஆகாயம் பார்த்த பிரம்மனுடைய நடு சிரசு அதை அப்படியே கிள்ளி எடுத்து என்னப்பா குத்தும் தலையை வெட்டிட்டா குத்தும் அதைத்தான் வெட்டுச்சு ஒரு தலை எடுத்தாலும் சரி வெட்டு வர மாட்டான் ஆமா அப்ப இத விதமாக சொல்கிறாங்க தெரியுமா யமபரமம் பார்வதி பார்வம் பார்வதி சொல்ல கேளு அங்கன
இறைவா பகவானே பாருங்க என்ன? பன்மல் பிரம்மனுடைய நகை சிரசை நீங்க குழப்பாமல் செய்து அந்த ஐமுகமாக இருக்க பிரம்மனை நான் முகமாக நீங்க ஆக்கலனா ஆக்கலானா நான் கைலாசத்துல இருக்க மாட்டேன் நம்ம கையில இருக்க மாட்டோம் பொங்க மாட்டோம் பொறிக்க மாட்டோம் பூமானு நினைக்க மாட்டேன் உன்னை புருஷமும் மதிக்க மாட்டேன் பாத்துக்கோ அத்தான கூட கூட மாட்டேன் அத்தான கூப்பிட மாட்டியா ஆஹா. அம்மாட்ட எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் நீ போயிட்டு வா போயிட்டு வா அதுவும் சரியாப்பா அங்க போய் விருந்து சாப்பிட்டு வா ஏற்கனவே போனா சடங்கு கழிச்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாமா இடம் இருக்கு ஆமா 4 நாளைக்கு குசாமி எங்க அண்ணன் வீட்டை பார்த்து போயிடுவேன் எங்க அண்ணன் தாங்கத்தான் நீவரு அவன் எங்க அண்ணனுக்கு கஞ்சி ஊத்த மாட்டான் பிறகு ஏம்மா ஆரவமா பார்வடிய ஆத்திரத்து சொல்ல கேளு அப்பளே நான் சொல்ல வேண்டாம் யமனோட நரசிரத்தை இல்லைனான எடுப்பேனம்மா எங்கேதானே சொல்லிக்கோண்டு ஆண்டவ மகமா என்னாலே எல்லாமே என்னாலே என்னதானே நம்மளுடைய ஆகாயமாற்ற நடுசிரசை நீங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டும் ஐமுகமாக இருக்கும் பிரம்மன் ஆண்முகமாக மாற வேண்டும் அப்படி என்று சொன்னார் அல்லவா ஏ பார்வதி அவன் மருமகனாய் இருந்தாலும் ஒரு தொழிலை உடையவர் பிரம்ம அதாவது மும்மூர்த்திகளை ஒருவர் படைக்கும் தொழிலை உடையக்கூடியவர் உருபிடித்து கொடுக்கக்கூடியவர் கண்ணன் மகன் உனக்கு அண்ணன் மகன் அப்படி எப்படி அண்ணன் மகன் அப்ப எப்படி நம்ம ஒரு கொலபாவை செய்ய முடியும் அது தவறு இல்லவா இறைவா எனக்கு பகவானுக்கும் பிரம்மனுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டுமானால் நடுசிரசை நீங்கள் கிள்ளி எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படியா அப்பதான் எல்லாரும் பாருங்க அம்மா பார்வதி பின்னால் உனக்கு இதால பெரிய இடங்கள் வந்து சேரும் சிரசு கிள்ளி இருக்கல தவறு இல்லை அதனால உனக்கு இடைஞ்சல்கள் இருக்கும் நீ தான் கஷ்டப்பட போற இல்லை இறைவா எது வேணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பகவானும் பார்வதியும் சேர்ந்து பிரம்மலோக பட்டணத்திலே அவர் கலைமான் போல சொருபம் கொண்டு பகவானும் பார்வதியும் விளையாடி கொண்டு இருக்கிறார் ஆமா அப்படி விளையாடும் பொழுது பிரம்மனில விதமாக வருகிறான் தெரியுமா இணையல்ல பிரம்மதேவர் அண்டரல்ல பிரம்மதேவர் எப்படி அவர் வரானா அத்திகார வெஞ்சரிக்கோர் நல்ல தானம் செய்து தானே தானே சொன்னான் தன்னானே சொன்னான் ஏய் தன்னானே சொன்னான் தன்னானே சொன்னான் ஆயிரம்
வேணும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் அவர் கலைமான் போல வேஷம் போட்டு விதவிதமாக வருகிறார் தெரியுமா? வெளியிடவே தட்டுவேருமா என்ன செய்ய மாறா என்ன பண்ணுகிறார்? மலர் விரிப்பதற்காக வருகிறார் பாருங்க. ஆமா, நன்னவனத்திலே அந்த காலைக்கு வருவதற்கு முன்னாலே எழுந்தரித்து குளித்து தானம் சொல்லி கோணவர வண்டி கட்டி பகவானை வைத்து வெந்தாச்சரம் அணிந்தும் ஈஸ்வரனுடைய திருநீர் காப்பணிந்து பாரிசார மலர் விரிப்பதற்காக வருகிறார். ஆமா, அப்படி வரும் பொழுது அப்படி வரும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானும் பார்வனை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மாண்டவர்கள். அதே நேரத்தில் அங்க எது நினைக்கிறது தெரியுமா? பிரம்மன் அந்த லோகத்துல மலர் வரித்துக் கொண்டு இருக்க. அது மலர் வரிக்கும் பொழுது கையால் ஊவெடுத்தா காம்பருகி போகும். ஆமா, விரடால் ஊவெடுத்தா வெட்டி போகும். அப்படி தங்க துரட்டி கொண்டு இந்த மலர் வரித்தார் அல்லவா? மேலவாத்திய கலைஞர்கள் சாமிக்கு அபிஷேகம் நடத்தியிருப்பதால் ஒரு தமிழ்காரர்களும் நாயனக்கார நாசியும் சீக்கிரமாக வரும்படி விழாக்கம் கேட்டுக்கொள்கிறார்கள். அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலவாத்திய கலைஞர்கள் ஆளுக்கு வரும்படி விழாக்கம் இருக்கிறது.